Hello friends, welcome to my channel Pavitra's Tips and Tricks. இன்னைக்கு நான் உங்களுக்கு சூப்பரான கார தோசை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர போறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம். இதுக்கு 2 பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீட்டமா கட் பண்ணி வச்சிருக்கேன் फ्रेंड्स. இது கூட 5 பெரிய சைஸ் தக்காளி சேர்த்திக்கலாம். என்கிட்ட மீடியம் சைஸ் தக்காளி தான் இருக்கு. அதனால 6 தக்காளி எடுத்துக்கிட்டேன். இப்போ இத வந்து மிக்ஸில சேர்த்து நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க pan-ல எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி அதை சேர்த்திக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சல போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கார சட்னி ரெடி ஆயிருச்சு. இப்போது இந்த கார தோசைக்கு நம்ம தோசை ஃபஸ்ட்டு ஊற்றிடலாம். தோசை ஊற்றிட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த கார சட்னியை தோசை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நாம் இந்த தோசையை திருப்பி போட போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அப்படியே மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா வெந்ததும் மடித்து நம்ம எடுத்து பரிமாறிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சுவையான கார தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க நம்ம தேங்காய் சட்னி வச்சுக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச கார சட்னியில் எனக்கு 5 கார தோசை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த கார தோசையை உங்கள் வீட்டில் இருந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய், டேக் கேர்.